தாயின் மாரிலிருந்து வருகிற பால் போல பனையின் மார்பிலிருந்து இது வருகிறது. பனம்பால் தென்னம்பால். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம். சீமை சரக்குகளை தடை செய்வோம். இந்த மாதிரி தெருவுக்கு 2 கடைகளை இருக்கிறதை மூடுவோம். உயர் ரக விடுதிகள், 5 நட்சத்திர விடுதிகள், சுற்றுலா தலங்கள், கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள், அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு 2 படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை?